அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வினைப்பயனை வெல்வதற்கு வேதம் முதலாம் அனைத்தாய நூல் அனைத்து ஆய நூல் அனைத்தும் இல்லை. நினைப்பதென்ன கன்றுவது அல்லால் கவலைப்படேல் நெஞ்சே. விண்ணவர்க்கு இல்லை இல்லை விதி அப்படின்னு சொல்றார். வினைப்பயன் வெல்வதற்கு வேதம் முதலாக அனைத்து நூல்களிலும் இதற்கு விடை கிடையாது அப்படின்னு சொல்றார். வேதம் முதலாக அனைத்து நூல்களிலும் இதுக்கு விடை கிடையாது. அல்லால் கவலைப்படேல், நினைத்து நினைத்து கவலைப்பட்டு என்ன பண்ணியும் அப்படின்னு சொல்றார். கவலைப்படேல் நெஞ்சே, விண்ணவர்க்கு இல்லை விதி. விண்ணவர்க்கு நம்ம மெடிடேஷன் பண்ணுறவங்க தான் விண்ணவர். விண்ணவர்க்கு இல்லை விதி. யார் பிரபஞ்சத்தை நோக்கி தவம் செய்கிறாங்களோ அவங்க விதியை வெல்லக்கூடிய வல்லமே அவங்களுக்கு இருக்கும். மின்காந்த சக்தி அதிகமாக இருக்கும், ஜீவகாந்த சக்தி உடல் முழுவதும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ விண்ணவர், விண்ணினில் விண்ணா அப்படின்னு சொன்னார். விண்ணுக்கு இதுக்கு அளவே கிடையாது. அந்த விண்ணவருக்கு விதி இல்லை. நீங்கள் விதி விதின்னு நினச்சி மயங்க வேண்டாம். நாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருந்தால் தான் தவம் செய்ய முடியும். ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம மனசு ஆரோக்கியமாக இருக்கணும். மனசு ஆரோக்கியமாக இருக்கணும், மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணும்போது இந்த உயர் ரத்த அழுத்தம், குறைஞ்ச ரத்த அழுத்தம் இதெல்லாம் சரியாயிடும். சுகர், பிபி எல்லாமே சரியாகும். மனநலம் ஒருநிலைப்படும். மனதில் உறுதி ஏற்படும். மனதில் நிம்மதி உண்டாகும். அப்போ நம்ம ஜீவகாந்த சக்தியை சேர்க்கணும். நம்ம மரணமில்லா பெருவாழ்வை பெறுறது அது வேற. நம்ம ஜீவகாந்த சக்தியை விண்ணின் மூலமாக பெற வேண்டும். அது அளவே கிடையாது, விரிஞ்சுக்கிட்டே போகுது. விண்ணினில் விண்ணாய் விண்ணடி விண்ணாய் அண்ணி நிறைந்த அப்படின்னு விண்ணுக்கு அது மாடு போயிட்டே இருக்கு. அண்டமும் அதுமேல் அண்டமும் ஆற்றுள். அண்டங்களும் போயிட்டே இருக்கு. அதுக்கு முடிவே இல்லைன்னு சொல்கிறார். அப்போ நம்ம உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னா அசதி, மயக்கம், கால்வலி, கைவலி இப்படிலாம் இருக்கும். இதுக்கு ஒரு எளிமையான வைத்தியம். 150 பால், காய்ச்சின பால், 1 ஸ்பூன் நல்ல சுத்தமான தேன், கொம்பு தேன் கலந்து காலை மாலை சாப்பிடும்போது இந்த பிரச்சனை சரியாயிடும். ஏன்னு கேட்டால் தேனில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. தேனே நல்ல சத்து உள்ள பொருள். அப்போ அதை ஆதி முதல்ல காட்டில் இருக்கிறவங்க தேனையும் தினமும் தான் சாப்பிட்டாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஏன்னா தேனில் அந்தளவுக்கு வலிமை இருக்குது. காட்டில் இருந்த மக்கள், ஆதி காலத்து மக்கள் இந்த தேனையும் தினமும் தான் நிறைய சாப்பிட்டாங்க. தேனை சாப்பிட்டே ஒரு வேளை சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்போ காட்டில் இருந்தவங்களுக்கு எந்த விதமான நோயும் கிடையாது. அப்போ தேன் ஒரு அபாரமான சக்தி. தேனை ஆரிய வெந்நீரில் 2 ஸ்பூன் விட்டு காலை மாலை சாப்பிட்டா சுவாச கோளாறு சரியாகும். அதாவது ஆஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நுரையில் இருக்கிற சளி படிப்படியாக கரைஞ்சி வெளியேறும். அப்போ தேனில் ஏகப்பட்ட ஏன்னா தேன் 100 விதமான மூலிகைகளை சேர்ந்தது தான் தேன். 100 விதமான மூலிகை எடுக்கும் இந்த தேனி ஒரு பூவில் எடுக்காது, ஒரு 100 விதமான பூவில் எடுக்கும். அதனால் அதுக்கு 100 விதமான மூலிகை மகத்துவம் இருக்குது. 100 விதமான மருந்து இருக்குது தேனில். கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அஜீரணமாக நல்லா நம்ம செரிச்ச பிறகு சாப்பிடணும். அஜீரணமாக இருக்கும்போது சாப்பிடக்கூடாது. சரி பார்த்துக்கலாம் கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க. அதுவே வாதமாக மாறும்.
அந்த கீழ்வாதம் மாறுறதுக்கு கருஞ்சீரகம் 2 ஸ்பூன் நல்லா காய வச்சு அரைச்சிக்கணும். ஒரு 200 மில்லி தண்ணீரில் அதை போட்டு காய்ச்சணும். எவ்வளோ, ஒரு 2 ஸ்பூன் போட்டு காய்ச்சணும். அந்த கருஞ்சீரகத்தை நல்லா நுணுக்கி பவுடர் ஆகிக்கணும். அதில் 2 ஸ்பூன் போட்டு நல்லா காய்ச்சணும். 200 மில்லி தண்ணி 100 மில்லியாக சுண்டணும். அதை வடிகட்டி அதில் 1 ஸ்பூன் தேன் கலந்து காலை வேளையில் 48 நாள் சாப்பிட. காலையில் ஒரு வேளை சாப்பிட்டா போதும். 48 நாள் சாப்பிட்டோம்னா அந்த கீழ்வாதம் படிப்படியாக குறைஞ்சி சரியாயிடும், பூரண குணமாகும். இப்போ இதய நோய் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு ஆற்று கோளாறுன்னு சொல்லுவாங்க. ஆற்று கோளாறு ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் தூங்கும்போது நம்முடைய தாடைகள் வந்து கீழே இறங்கும். ஒரு சிலருக்கு, எல்லாருக்குமே இறங்கும். அது ஒரு நேரத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் அப்படி இறங்கின தாடை உடனே ஏறலன்னு சொன்னால் நமக்கு ஆக்சிஜன் உள்ளே போகாது, அமுத காற்று சுவாசிக்க முடியாது. அமுத காற்று மூளைக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், மூளைக்கு பத்தலைன்னு சொன்னால் மூளை வந்து செயல் எழுந்துடும், மூளை நின்று போகும். அப்போ தாடையினுடைய இறக்கத்தினால்தான் அவங்களுக்கு சுவாச காற்று உள்ளே போகலை, ஆக்சிஜன் நிறைய போகல, அமுத காற்று. அதனால தான் மூளை செயல் எழுக்குது, அவங்க இறந்துடுறாங்க. ஆனால் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்று எப்பவுமே தானாக நிற்காது, மூளை ஆஃப் ஆனால் தான் ஆற்று வந்து ஆஃப் ஆகும். அப்போ மெயின் வந்து 8 ஆஃபீஸ் வந்து மூளை தான். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, செந்தாமரை பூவை கொண்டு வந்து, செந்தாமரை அந்த இதழ்கள்லாம் எடுத்து ஒரு 10 கிராம் அளவு அது பொடி செஞ்சுக்கணும். பொடி செஞ்சு ஒரு 10 கிராம் அளவு 200 மில்லி தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சணும். காய்ச்சி வடிகட்டி அதில் 1 ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிடணும். 24 நாள் சாப்பிட்டாவே இதய நோய் குணமாகும். 24 நாள், அரை மண்டலம். இப்போ குழந்தை பேர் இல்லை, அப்படி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னா, முதல் நாள் 2ஆம் நாள் மாதப்பிறவிட அன்னைக்கு, முதல் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் அந்த பச்சையிலையே சாப்பிடணும். பிரம்மத்தண்டி அப்படின்னு ஒரு பச்சை இருக்குது. பார்த்தா அந்த இலை பூரா முள்ளாக இருக்கும், சாம்பல் நேரத்தில் இலை இருக்கும். அந்த பிரம்மத்தண்டு இலையை கொண்டு வந்து 6 இலை போதும், அதை நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி பசும்பாலில் சாப்பிடணும். வேணா விராலி மஞ்சள் ஒரு மிளகடை சேர்த்துக்கலாம். அதில் ஒரு விராலி மஞ்சள், ஒரு மிளகடை, 2 மிளகு, பிரம்மத்தண்டி இலை ஒரு 5. இது நல்லா மை போல் அரைச்சி தண்ணீரில் கரைச்சி வடிகட்டி சாப்பிட்லாம், இல்லைன்னா பாலில் கரைச்சி வடிகட்டி சாப்பிட்லாம். மை போல் அரைச்சிட்டா வடிகட்டால, இல்லை அரைப்பு சரியில்லைன்னா வடிகட்டி சாப்பிடணும். இப்படி அந்த பிறவிட காலத்தில் 3 நாள் சாப்பிட்டா போதும். இந்த அம்மாவுக்கு உடம்பு க்ளீன் ஆகிடும், அவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். இது ஆண்களுக்கும் உடம்பு நல்லா இருக்கணும். அவங்களுக்கு நல்லா இல்லைன்னா கூட தள்ளி போகும். ஏன்னா நான் பிரம்மத்தண்டு இலையை சாப்பிட்டு எனக்கு சரியாகல அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆனால் அவர்களுக்கு அவர்களுடைய உடல் நல்லா 100%, 80% நல்லா இருக்கணும். அப்படி இல்லைன்னா தள்ளி போகும். அப்போ பாதாம், பிஸ்தா, முந்திரி, சாரப்பருப்பு, சாலாம் பிசினி, பாதாம் பிசினி, முருங்கை பிசினி எல்லாம் கொண்டு வந்து தனித்தனியாக வறுத்து அரைச்சி, அதில் ஒரு 1/4 கிலோ பனங்கள் 2 அரைச்சி அது கூட சேர்த்து கிளறி அவங்க இருவருமே சாப்பிட்லாம். காலை மாலை சாப்பிடுவாங்க. அதே போல் பால் வந்து காய்ச்சின பாலில் பாதாம் பயிர், முந்திரி பயிர் போட்டு ஒரு பூண்டு பல் போட்டு காய்ச்சி அது கூட தேன் கலந்து சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஒரு 3 மாதம் கழிச்சு சரியாயிடும். ஆனால் ஒவ்வொரு மாதமும் அந்த அம்மா பெண்கள் வந்து அந்த 3 நாள் சாப்பிடணும் பிரம்மத்தண்டு
கஷாயம். இது கை கண்ட மருந்து நிறைய பேர் கொடுத்து நல்லாயிடுச்சு. அதாவது ஆண்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னாக்கா அது ஒரே மாதத்தில் 3 நாள் சாப்பிட்டாலே சரியாயிடும். 3 நாள் மலடு நீங்கி மகப்பேர் உண்டாகும். இந்த மருந்து சாப்பிடும் காலத்தில் பெரும்பாலும் ஆண்கள் வந்து போதைப்பொருள் சாப்பிடுவாங்க. அந்த போதைப்பொருள்லாம் நீக்கணும். கூடுமான வரைக்கும் சைவமாக இருந்தால் சீக்கிரமாக குணமாகும். கூடுமான வரைக்கும் சைவமாக இருக்கணும். இது எந்தவித செலவும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. நீங்கள் எல்லாம் சாப்பிட்ற பொருள் தான். ஏன்னா பாதாம் பிசினி, முருங்கை பிசினி, சாலாம் பிசினிலாம், சாலாம் பிசினி மிக மிக அருமையான மருந்து. இது 1 மாதம் சாப்பிடணும். அடுத்தது சரியாகலன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் சாப்பிட்லாம். சரியாகலன்னா வேறு ஒரு மருந்து சாப்பிடணும். அடுத்து அது வந்து எல்லாம் விதை ஐட்டம் தான். அரச விதை, ஆல விதை, முருங்கை விதை, பூனைக்காளி, இதனாலும் கொண்டு வந்து நல்லா தனித்தனியாக வறுத்து அரைச்சி அதுவும் பழங்கள் கொண்டு சேர்த்து ஒரு 100 மல்லாட்டை பயிர் வறுத்துது மணிலா பயிர் அதையும் அரைக்கணும். அதை கூட சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அடுத்து மருந்து 3 மாதத்துக்கு பிறகு எந்த வைத்தியரையும் தேட வேண்டியதில்லை. உடம்பு ஆரோக்கியமாகிடும். அவங்களுக்கு எந்த காலத்துலேயும் உடலுக்கு எந்த நோயும் வராது. ஆண்கள் வந்து மாதம் 1 நாள் ஆடு தீண்டாம்பாலை கஷாயம் சாப்பிடணும். ஆடு தீண்டாம்பாலை கொண்டு வந்து அதை அரைச்சி ஒரு 2 மிளகு வச்சு அரைக்கணும். ஒரு 10 இலை வச்சு அரைச்சி அதை வடிகட்டி பசும்பாலில் சாப்பிடணும். மாதம் 1 நாள் ஆண்கள் அது சாப்பிடணும். சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியாயிடும் உடனடியாக. பெண்களுக்கு பிரம்மத்தண்டு இலை மாதம் 3 நாள். இது கை கண்ட மருந்து. அனுபவத்தில் இது எவ்வளோ பேருக்கு சரியான மருந்து. இது வந்து பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் அந்த மருந்து இலை சாப்பிட்ற அன்னைக்கு அந்த 1 நாள் மட்டும் உப்பு இல்லாமல் சாப்பிடணும். உப்பு புளி காரம் இருக்கக்கூடாது. உப்பு புளி காரம் இல்லாத எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னா, ஒரு அரை உப்பை போட்டு இட்லி சுட்டுக்கலாம். இட்லியில் ஒரு அரை உப்பு போட்டு அதை செய்து ஒரு 2 சாம்பார் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் வேர்க்கடலை இல்லை பொட்டுக்கடலை ஏதாவது போட்டுக்கலாம். வறுக்கடலை, வேர்க்கடலை போகிறது ரொம்ப சிறப்பு. வேர்க்கடலையே போட்டு அரைச்சிக்கலாம். போட்டு அரைச்சி இப்போ வந்து தாளிப்பு கூடாது, அப்படியே சாப்பிட்லாம். லேசாக ஒரு 2 கல்லி உப்பு போட்டுக்கணும். உப்புனா ஏன்னா சுத்தமாக உப்பு உங்களால் நிறுத்த முடியாது. நிறுத்தினா நல்லது தான். அன்றைக்கி ஒரு நாள் இதை பழ வகை இதெல்லாம் சாப்பிட வேண்டியதான். பசி எடுத்தால் பாலை காய்ச்சி கொஞ்சம் தேன் விட்டு சாப்பிட வேண்டியதான். தேன் வந்து 2 வேளை தான் சாப்பிடணும், நிறையா தேன் சாப்பிடக்கூடாது. அப்போ இந்த பச்சளை சாப்பிடும் காலத்தில் இச்சா பத்தியம்னு சொல்லுவாங்க, உப்பில்லா பத்தியம்னு பேர். அப்படி இருந்தால் 1 நாள், ஒரே 1 நாள் இருந்தால் போதும். இந்த இலை சாப்பிட்ற அன்றைக்கி மட்டும். அவங்க பெண்கள் வந்து 3 நாள் அதுபோல் இருக்கணும். சும்மா லைட்டாக உப்பு வறுத்து ஒரு 4 கல் சேர்த்துக்கலாம், 1/4 உப்பு. ஏன்னா இன்றைக்கி சுத்தமாக உப்பு இல்லாத சாப்பிட்றதுனா கஷ்டம். அந்த காலத்தில் வைத்தியர் வந்து உப்புல்லா பற்றி தான் வைப்பாங்க. எப்பேற்பட்ட நோய் குணமாயிடும். உப்பில் அவ்வளோ விஷயம் இருக்குது. உப்பை கட்டி சாப்பிடணும், புளியை வறுக்கணும், மிளகாயை வறுக்கணும், மிளகாய் வறுத்து வரவட்டில் வறுக்கணும். அதான் பத்தியம் முறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பத்தியம் முறிக்கிற போது அப்படி சாப்பிடுவோம். இப்போ கடுமையான பத்தி இருக்க மாட்டாங்க. அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சும்மா காரத்துக்கு. 2 சாம்பார் வெங்காயம், கொஞ்சம் வேர்க்கடலை, ஒரு தக்காளி கூட போட்டுக்கலாம். போட்டு அப்படியே சட்னி அரைச்சி இட்லி சாப்பிட்லாம். இல்லை இடியாப்பம் செஞ்சு அதுக்கு ஒரு 1/4 உப்பு போட்டு இடியாப்பம் செஞ்சு தேங்காய் பால் சாப்பிட்டுக்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு இதை செய்யலாம்ல. மதியம் இரவு 2 வேளை தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா காலையில் பச்சையில் சாப்பிட்டா மணி 12 வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. பால் சாப்பிட்டு இருக்கலாம்.
பால் கூட ஒரு 2-3 மணி நேரம் சாப்பிடக்கூடாது. ஒரு 12 மணி அளவில் சாப்பிட்றோம், நைட்டு இந்த மாதிரி சாப்பிட்றோம். இப்போ உப்பு இல்லாத பத்தியம், உப்பு இல்லாத நிறைய பொருள் சாப்பிட்லாம். முடியலன்னா ஒரு 1/4 உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இப்படி சாப்பிடும்போது சீக்கிரமாக குணமாகும் உடம்பு. இப்போ நிறையா பாம்பு கடிச்சு இறந்துடுறாங்க, பயத்தால் இறந்துடுறாங்க. அது ஒன்றும் தேவை, நீளமாக ஒரு மஞ்சள், விராலி மஞ்சள் எடுத்து விளக்கில் காமிக்கணும், நல்லெண்ணெய் விளக்கில் காமிச்சா நெருப்பு உண்டாயிடும். நெருப்பு உண்டான உடனே அது என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த கடித்த இடத்துல சுடணும். அந்த நெருப்பால், மஞ்சள் நெருப்பால் சுடணும். சுட்டுட்டோம்னா அந்த விஷத்தை அது இழுக்கும். அந்த சுட்ட பிறகு வாழை மட்டையை கொண்டு சாறு எடுக்கணும். அந்த சாரை கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் ஊற்றி ஒரு 5 மில்லி 10 மில்லியாக சாப்பிடணும். ஏன்னா நிறைய சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா முழுங்க முடியாது, தோற்கும். கழுத்துலேருந்து உடம்பு பூரா அந்த சாரை தடவி விடணும். தடவி விட்டால் நமக்கு கழுத்துக்கு மேலே விஷம் ஏறாது. அதை தொப்புள் வரைக்கும் தடவணும், உடம்பு முழுவதும். ஏன்னு கேட்டால் கிட்னி, கல்லீரல், மண்ணீரெலாம் பாதிக்கக்கூடாது. அது கிட்னி பாதிக்காக இருந்தாவே மீதி எதுவுமே பாதிக்காது. அப்போ அங்கெல்லாம் இந்த சாரை தடவணும். இப்படி செய்யும்போது இது செஞ்சுட்டு இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஏதோ முதல் உதவியெல்லாம் செய்யலாம். இப்படி செஞ்சுட்டு உடனே இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க ஈஸியாக சரி பண்ணிவிடுவாங்க. விஷம் கிட்னிலையோ உடம்புல ரத்தத்தில் கலக்காமல் இருந்ததுன்னா அவங்க சீக்கிரம் சரி பண்ணிவிடுவாங்க. இப்படி அப்படி இல்லைன்னு சொன்னால் அது கிடைக்காது. கோழி கொண்டு கூட அதனுடைய ஆசனவாயை அந்த கடிவாயில் வச்சாக்கா விஷம் சரியாயிடும். இப்படி நிறைய மருந்து இருக்குது. ஏன்னா அவசரத்துக்கு இந்த மாதிரி ஒரு முதல் உதவி செஞ்சு உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் இதெல்லாம். இப்போ நவீனம் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அதன் பிறகு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதெல்லாம் சொல்லணும். நான் பச்சளை சாப்பிட்டேன் அப்படி சொல்லணும், என்ன சாப்பிட்டேன்னு சொல்லணும். சொன்னால் தான் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ணுவாங்க. ஏன்னா சிலர் பயனுன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாம் சொல்லக்கூடாதெல்லாம் இருக்கக்கூடாது, சொல்லணும். சொன்னால் தான் அவங்க அதுக்கு சரி, இந்த மருந்துக்கு ஒரு முறிவு மருந்து கொடுப்பாங்க, அதை முடிச்சுட்டு அவங்க வைத்தியம் பண்ணுவாங்க. அதே போல் ஹோமியோபதியாக இருந்தாலும் முறிவு மருந்து கொடுப்பாங்க. அவங்ககிட்டயும் சொன்னால் முறிவு மருந்து கொடுத்துட்டு தான் ஹோமியோபதியில் மருந்து கொடுப்பாங்க. சித்தாவில் மட்டும்தான் இந்த முறிவுலாம் இருக்காது, கொடுப்பாங்க அவங்க அப்படியே. ஏன்னா உயிரை காக்கிறது சித்தா தான். உயிர் வரைக்கும் போய் வேலை செய்யக்கூடியது, காப்பாற்றக்கூடியது சித்தா. அதுலேருந்து படிப்படியாக போனது தான் ஹோமியோபதி, எல்லாமே பிரிஞ்சு போனது தான். அலோபதியே இதுலேருந்து பிரிஞ்சு போனது தான். இதில் இருக்கிற மருந்து தான் கொஞ்சம் கெமிக்கல் கலந்து செய்கிறாங்க, அவ்வளோதான். இது கெமிக்கல் இல்லாத மருந்து சித்த மருந்து. அலோபதியில் கொஞ்சம் கெமிக்கல் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஆபத்துக்கு அலோபதி. சித்தா பொறுமையாக வேலை செய்யும். ஆனால் தடுப்பு மருந்து சாப்பிட்டு உடனே அலோபதிக்கு போயிடும் என்று சொல்லி நீங்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் சித்தர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை தங்களுக்கு தெரிவிக்கின்றோம். சுந்தரமூர்த்தி சாமிகள் திருவெற்றியூரில் ஈசன், அதாவது சிவனை நேராக பார்த்து வரம் கேட்டாராம். சிவனை நேராக பார்த்து வரம் கேட்கும்போது அவர் என்ன சொன்னாராம், இந்த மகிழ மரத்துங்க போ, அங்கே வரேன் அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா இங்கே மக்கள் இருப்பாங்க, நான் மகிழ மரத்துக்கு வந்துடுறேன்னா. ஏன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி சங்கிலி நாச்சியார் சிவனை வழிபடுறாங்க, சிவனை சதா தவம் பண்ணுறாங்க. ஏன்னா சுந்தரமூர்த்தி சாமிகள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரன் என்ன பண்ணுறாரு, நாளைக்கு வாப்பா மகிழ மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி சாமிகிட்ட. அதன் பிறகு கனவுல போயிட்டு சங்கிலி நாச்சியார்கிட்ட, அம்மா நாளைக்கு
மகிழ மாத்துங்கிற வா, நீ கேட்குற வரத்தை கொடுக்குறோம். சுந்தரமூர்த்திக்கிட்ட என்னை திருமணம் செய்து கொள்ளணும்னு நீ அந்த இடத்துல சத்தியம் கேளு, சத்தியம் செஞ்சு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பக்திக்கு இறங்கி சிவனே போய் சொல்கிறாரு பாருங்க நேரடியாக. எவ்வளோ உபாயம் பாருங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாரு, அதே போல் மகிழ மரத்தடியில் சிவபெருமான் வர்றாரு. இது நேரடியாக சுந்தரமூர்த்தி திருநாவலூரில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆயிடுச்சு. இப்போ அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருநாவலூரில் பிறந்தவர் தான். ஏற்கனவே கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டத்தில் தான் திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சாமிகள், வள்ளலார் எல்லாமே பிறந்த ஊர் கடலூர் மாவட்டம். இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சுந்தரமூர்த்தி சாமிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டமாக மாறிடுச்சு. ஆனால் பிரம்மாண்டமான கோயில், அவசியம் அதை போய் பார்க்கணும். போய் அங்கே கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணி வந்தாலே, ஒரு மாதம் ஒரு நாள் போயிட்டு வந்தாலே நமக்கு சுந்தரமூர்த்தி சாமி நேரடியாக சிவனிடத்தில் பேசினார். திருவெற்றியூரை விட்டு நீ போகக்கூடாது, இந்த எல்லையை விட்டு தாண்டினால் உனக்கு 2 கண்களும் தெரியாதுன்னு சொன்னாராம் சுந்தரமூர்த்தி சாமிகிட்ட சிவபெருமான். சிவனே நேராக வந்து பேசினார். அப்போ நம்ம நேராக பேசணும்னா அவர் என்ன பண்ணியிருப்பார், சுந்தரமூர்த்தி சாமி என்ன பண்ணியிருப்பார், சிவமே பொருள் என்ன தேற்றி என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்திலேற்றி, சிவவெளிக்கேறும் சிகரத்திலேற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர், சிவமாக்கி கொண்டது பாரீர், திரு சுற்றம்பலத்தே திருநட ஜோதி, திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி, ஜோதியில் ஜோதியில் ஜோதி, ஜோதியில் ஜோதியில் ஜோதி, சுத்த சிவ ஜோதியில் ஜோதியில் ஜோதி. இப்படி இறைவன் சிவமே பொருளாகினார். அந்த சிவவழிக்கு ஏறும் சிகரத்தில் ஏறினார். சிவவழிக்கு ஏறக்கூடிய சிகரம் உள்நாக்கு தொங்கிட்டு இருக்குல்ல, அதான் சிகரம். அந்த சிகரத்தில் இருந்து நம்ம மேலே ஏறணும். அதான் சிவவெளிக்கு ஏறும் சிகரத்தில் ஏற்றி என்னை சிவமாக்கி கொண்டது பாரு. இது வல்லபெருமான் சொல்றார். சிவமாக்கி கொண்டது பாரு. திரு சிற்றம்பலத்தை, அந்த சிற்றம்பலத்துக்கு திரு கொடுக்குறார். திருன்னா உயர்ந்தது. திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி, ஜோதியில் ஜோதியில் ஜோதி, சுத்த சிவ ஜோதியில் ஜோதியில் ஜோதி, சுத்தன்ற சிவம்ன்ற. அப்போ திருநாவுக்கரசர் வந்து எந்த அளவுக்கு சங்கிலி நாச்சியாரும் திருநாவுக்கரசரில் சுந்தரமூர்த்தி சாமிகள், திருநாவுக்கரசரும் சிவனிடம் தான் வரத்தை வாங்கினார். இறந்தவரை எழுப்பி விடினார். இறந்தவரை பாம்பு கடிச்சுடனே எழுப்பினார். திருநாவுக்கரசர் ஒரு ஊரில் போயிட்டே இருக்காரு. ஒரு பையனுக்கு பாம்பு கடிச்சு இறந்துட்டானே, எல்லாம் அழுதுட்டு உட்காந்துக்கிறாங்க. என்னப்பான்னு கேட்டார். என்னங்க கூட்டம் அப்படின்னாரு. நீ என்ன பண்ண போகிற போசாமி அப்படின்னாங்க எல்லாம். இல்லை சொல்லுங்களான்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னாரு. இந்த ஊர் எனக்கு மறதியாக இருக்குது, சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்படியா, பாம்பு கடிச்சு இறந்துட்டான், நீ என்ன பண்ண போகிற அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னாரு. சரின்னு போனார். போயிட்டு ஒரு தண்ணி கொண்டாங்கம்மான்னார். தண்ணி கொண்டாந்தாங்க. திருநீர் தான் போட்டார். சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு சிவாய நமன் திருநீரை போட்டார். திருநீரை போட்டால் அவனை கொடுங்க பாடினார். அவன் எங்கே இறந்து போனான், குடிப்பான். குடிக்கட்ட பரவாயில்ல, ஊற்றுங்க வாயில் அப்படின்னார். நாக்கில் பட்டுது. உடம்பு போகிற தெளிங்கன்னார். இவரே தெளிச்சார். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவன் தூங்கி அந்த மாதிரி ஏந்து உட்காந்துட்டான். ஏன், அவரும் வந்து சிவபெருமான்கிட்ட அருளை பெற்றார். இறந்தவரை எழுப்பினவர்
திருநாவுக்கரசர். சுந்தரமூர்த்தி சாமிகளையும் எழுப்பியிருக்கிறார். சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து சென்னையை விட்டு நீ போகக்கூடாது, திருவொற்றியூர்லேயே இருக்கணும்னு சிவபெருமான் சொல்லிட்டார். ஆனால் அவர் கட்டளையை மறந்து அவர் திருவாரூருக்கு புறப்படும் போது அவர் கண் பார்வை இழந்தார். ஏன்னா சத்தியம் தவறக்கூடாது, சத்தியம் தவறாகக்கூடாது. சத்தியம் தவறுனா அவ்வளோதான், 2 கண்ணும் போயிடுச்சு. அப்புறம் அதே சிவன் தான் காஞ்சியில் காஞ்சிபுரத்தில் ஒரு ஊன்றுகோல் கொடுக்குறாரு ஏகாம்பரேஸ்வர். அவரை திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போகிறாரு. அங்கே போகும்போது அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பாவம் நம்மளுடைய அடியார் கஷ்டப்படுறாரு, 2 கண்ணும் இல்லை சொல்லிட்டு இடது கண் கொடுத்தாங்க அந்த அம்மா. ஏன்னா இடது கண் பெண்ணு, சிவன் சக்தி இருக்குது. இடது பார்வை கொடுத்து அதன் பிறகு அந்த இடது பார்வையால் தான் திருவாரூர் புறப்படுறாரு. வழியில் போகிற வழியில் இன்னொரு கண்ணும் அவருக்கு பார்வை கிடைக்குது. சிவன் தான் பார்வையே நிறுத்தினார், அது சிவனையும் மறுபடியும் கொடுக்குறாரு. எல்லாரும் சிவன் கோயிலுக்கு தானே போனார், வேறு கோயிலுக்கு போனார். எல்லா சிவமும் ஒன்று தான். மனம் இறங்கி மறுபடியும் அடியார்களுக்கு ஆபத்தில் உதவக்கூடியவங்க தான் சிவன். அதை தான் வள்ளல் பெருமான் கெட்டியமாக பிடிச்சிட்டார். சிவமே பொருள் என தேற்றி என்னை சிவவெளிக்கு ஏறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரி திரு சிற்றம்பலத்து திருநட ஜோதி அப்படின்னு. அதாவது ஒரு வரி புரிஞ்சுக்கிட்ட போதும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அதனால் இதெல்லாம் இந்த வைத்தியம்லாம் சித்தர்கள் சொன்னது தான், நமக்கு ஒன்றும் தெரியாது. நமக்கு செவி வழியாக கேட்டதும் நூல்களில் பார்த்ததும் தான் நம்ம சொல்கிறோம். ஏன் இதை சொல்கிறோன்னு கேட்டால் தவத்துக்கு இந்த மகிமை இருக்குது. பாம்பு கடிச்சவரை திருநறால் குணப்படுத்தினார். அப்போ என்ன காரணம், மின்காந்த சக்தி, பேராற்றல், பேரண்ட நாயகனுடைய ஆற்றல் அதிகமாக பெற்றுவிட்டால் முக்காலமும் தெரியும். இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம், முக்காலமும் தெரியும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.